ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் பற்றி ரிலேட்டடான டவுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய மேஜர் டவுட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லேட்டஸ்ட் அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய டவுட் பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸ்னு போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபாதர் ஆல் சர்டிஃபிகேட்ஸ் பிலாங்ஸ் டு அதர் ஸ்டேட்ஸ், மதர் பிலாங்ஸ் டு தமிழ்நாடு, தென் ப்ளீஸ் அட்வைஸ் டு ஹூம் சர்டிஃபிகேட்ஸ் டு ப்ரொடியூஸ். இந்த இதில் அப்பாவோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அதர் ஸ்டேட்ஸில் இருக்குது, அம்மாவோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் என்னோடய சஜெக்ஷன் என்னென்னா, நீங்கள் உங்கள் அம்மாவோட சர்டிஃபிகேட்டை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம், அம்மாவோட சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கலாம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அம்மாவோட சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து 6th to 12th வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும். 6th வரையும் நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும். உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு தமிழ்நாடாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் அம்மாவோட தமிழ்நாடு சர்டிஃபிகேட்ஸை எடுத்தாலும் உங்களுக்கு செல்லுபடி ஆகும். உங்கள் அம்மாவோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸாக இருக்கும். பட் நீங்கள் வந்து 6th to 12th வரையும் நீங்கள் அதர் ஸ்டேட்டில் படித்தீங்கன்னா செல்லுபடி ஆகாது. நீங்கள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணி ஆகணும். ஓகேவா? அதுதான் வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய மேஜர் டவுட். செகண்ட் டவுட் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். செகண்ட் வினோதினி ஏ அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 7.5% உள்ளவங்களும் சாய்ஸ் ஃபில் பண்ணணுமா? ஆமாம், உங்களுக்கு 7.5% கவுன்சிலிங் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு இனிமேல் கவுன்சிலிங் நடக்காது. 7.5% இடஒதுக்கீட்டுக்கான கவுன்சிலிங் முடிஞ்சு விட்டது. அவங்களுக்குள்ளே அலாட்மெண்ட் ஆர்டரும் அவங்கவுங்க கையில் மினிஸ்டர் சுப்பிரமணியம் அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அதனால் இன்னமேல் வந்து 7.5%க்கு கவுன்சிலிங் நடக்காது. நீங்கள் எப்போ வந்து நீங்கள் 7.5% ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்க கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 92.5%க்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்ளிகபிளாக இருக்கிறவங்க நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அதனால் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. 7.5% ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்களும் 92.5% கோட்டாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், கவுன்சிலிங் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்கச்சக்கமானவர் கேட்குற இதே டவுட்டு தான். 7.5% கவுன்சிலிங் முடிஞ்சு, பட் 7.5% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 92.5% கோட்டாவில் அப்ளை பண்ணிக்கலாம். பட் சீட்டு 7.5% கோட்டாவில் சீட்டு கிடைச்சவங்க 92.5% அப்ளை பண்ண முடியாது. 7.5% சீட்டு கிடைக்கல, அந்த கோட்டாவில் சீட்டு கிடைக்கல அப்படின்னா 92.5% கோட்டாவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி காமன் ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் வந்து இவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு ஒரு பதில். காமனாக சொல்ல போனோம் அப்படின்னா 7.5% ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்காதவங்க 92.5% கோட்டாலையும் சீட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் டவுட் விஷால் ஜிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ப்ரோ, அந்த 166 சீட்ஸ் ரவுண்டு 2ல் ஆட் பண்ணுவாங்களா அப்படின்னு. கண்டிப்பாக ரவுண்ட் 2ல் அந்த 166 சீட்ஸுமே வந்து ஆட் பண்ணிடுவாங்க ஜென்ரல் கோட்டாவில். அதனால் நீங்கள் எந்த ஒரி பண்ண தேவையும் கிடையாது. ரவுண்டு 2ல் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 166 சீட்ஸுமே வந்து ஆட் ஆகிரும் கேட்டகரி வைஸ். ஜனனிங்கிறவங்க ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சார், SC/SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் ஆனுவல் இன்கம் லெஸ் தென் 2.5 lakhs இருந்தால் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது டியூஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டாதாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா, கண்டிப்பாக வந்து SC/SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் எடுக்கும்போது நீங்கள் வந்து கட்ட வேண்டியது இருக்காது. 2.5 lakhs நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணியிருந்தா, இன்கம் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணி நீங்கள் கன்செஷன் ஃபீக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 2.5 lakhs கம்மியாக இருக்கணும் உங்களோட இன்கம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அலாட்மெண்ட் ஆர்டரில் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குரிய ஃபீஸை வந்து கன்செஷன் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேரெக்டாக நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து நீங்கள் எடுத்து கட்டிடுங்க. கட்டினதுக்கப்புறம் காலேஜுக்கு போன பிறகு அலாட் ஆன காலேஜில் உங்களுக்கு அங்கே போய் இன்கம் சர்டிஃபிகேட்டை வச்சு உங்களுக்கு அந்த ஃபீயை வந்து கன்செஷன் பண்ணுவாங்க. காமனான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் எடுக்கும்போது ஃபுல் ஃபீஸை கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இப்போ ஃபுல் ஃபீஸை கட்டினதுக்கப்புறம் அலாட் ஆன காலேஜஸில் போய் நீங்கள் வந்து அந்த ஃபீ கன்செஷனை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். சில நேரம் வந்து கவர்மெண்ட் இன்னும் அதுக்குரிய அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல. அப்படி வந்துச்சுன்னு நம்மளோட சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணும். ஓகேவா? அதுக்குரிய அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கவர்மெண்ட் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரல. கண்டிப்பாக நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுக்கும்போதே உங்களுக்கு ஃபீ கன்செஷன் பண்ணுவாங்கன்னு தான் நம்மளோட கருத்து. 90% அப்படி தான் இருக்குது. லாஸ்ட் இயர்லாம் வந்து டேரெக்டாக காலேஜ்லேயே வந்து அவங்க கன்செஷன் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? டேரெக்டாக காலேஜ் வாங்க, நம்ம கன்செஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மெத்தடில் தான் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் சொன்னாங்க. ஓகேவா? இதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட 4 மேஜர் டவுட்ஸு.
நம்ம இந்த வீடியோவில் இந்த 4 மேஜர் டவுட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இது எக்கச்சக்கமான பேத்துக்கு இந்த கேள்வி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.